ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், அதனுடைய 18வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம், அதனுடைய 23வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம், அதனுடைய 23வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். துன்மார்க்கன் சாகிறது, எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். துன்மார்க்கன் சாகிறது, எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தையை விதமாய் அவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் அவர் படைத்த அவருடைய மனிதர்கள்ல ஒரு துன்மார்க்கன் கூட, பாவியாய் அலைகிற துன்மார்க்கமாய் அலைகிற ஒரு கொடும் பாவி கூட தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய காலத்திற்கு முன்பதாக இந்த பூமியை விட்டு அவன் கடந்து போவதை தேவனாகிய கர்த்தர் விரும்பவில்லை. அவனும் கூட தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாயிலும் அவன் பிழைக்க வேண்டும் என்று சொல்லினான். தேவனாகிய கர்த்தர் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிழைப்பு என்று சொல்வது மரணத்தை மட்டும் குறிக்கவில்லை. ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல சிலரை பார்த்து சொல்லுவாங்க, அவருடைய இக்கட்டுல பரவாயில்லையே பிழைச்சுக்கிட்டானே, வாழ்க்கையில நல்லா வந்தா சொல்லுவாங்க பரவாயில்ல பிழைச்சுக்கிட்டான், தப்பிட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக சொல்லுவார்கள். பரவாயில்ல பிழைச்சுக்கிட்டான், இனி முன்னேறிடுவான் அப்படி என்று சொல்லுவாங்க. ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், அதே போலதான் ஒரு துன்மார்க்கன் கூட தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போவதை அவர் விரும்பவில்லை. ஒரு துன்மார்க்கன் கூட தன்னுடைய வாழ்க்கையில அவன் தாழ்ந்து போவதை தேவன் விரும்பவில்லை. அவனும் தன்னுடைய வாழ்க்கையில பிழைத்துக் கொள்ள வேண்டும், அவனும் தன்னுடைய வாழ்க்கையில தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லினான் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே எந்த மனுஷனையும் தன்னுடைய வாழ்க்கையில அவர் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து, அவருடைய நெருக்கத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை பிழைத்து வாழ செய்ய வேண்டுமானால், மேன்மடைய செய்ய வேண்டுமானால், நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், என்ன காரியங்களை நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் செய்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அழிந்து போக விடாமல், கெட்டு போக விடாமல், தாழ்ந்து போக விடாமல் நம்முடைய வாழ்க்கையை பிழைக்க செய்து நம்மை வாழ்ந்திருக்க செய்வார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால், யாருடைய வாழ்க்கையை கர்த்தர் பிழைக்க செய்து வாழ்ந்திருக்க செய்வார்? வேதம் என்ன சொல்லுகிறது? அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வேத வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை விதமாய் சொல்கிறார். வாசிப்போம். எசேக்கியேல் 18:32 நாம் வாசிப்போம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் பிழைக்க முடியும்? தன்னுடைய வாழ்க்கையில கெட்டு போன ஒரு மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையில தாழ்ந்து போன ஒரு மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் மிகுந்த நெருக்கத்துல அகப்பட்டு போன ஒரு மனுஷன், அவன் தப்பி அந்த எல்லா இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவன் பிழைத்து அவன் வாழ்ந்திருக்க வேண்டுமானா யார்தான் அமிதமாக பிழைத்து வாழ்ந்திருக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற மனுஷன். அல்லேலூயா.
மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆனாலும் சரி, ஸ்தோத்திரம், தேவனை அல்லாத மற்ற துன்மார்க்கருடைய வாழ்க்கையில் ஆனாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாய் இருக்கிறது. துன்மார்க்கன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் சிந்தனையில் வருகிற அநேக காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். சிந்தனையில் வருகிறது எல்லாமே நன்மையானவைகள் மாத்திரம் வருகிறது இல்லை. நன்மையானவைகளை மாத்திரம் நாம் சிந்திக்கிறது இல்லை, நினைக்கிறது இல்லை. பல நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் வருகிறது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிவின் பாதையில கொண்டு போகுவதற்கு, அவருடைய ஜீவியத்தை கெட்டுப்போக பண்ணுவதற்கு பிசாசானவன் முதலாவது பயன்படுத்துகிறதே அவருடைய சிந்தனையாகத்தான் காணப்படுகிறது. அந்த சிந்தனையில தான் தவறான சில எண்ணங்களை கொண்டு வருகிறான், தவறான சிந்தனைகளை கொண்டு வருகிறான். மற்றவர்களுக்கு மேல கோபத்தை, எரிச்சலை அவன் கொண்டு வருகிறான். மற்றவர்களை குறித்து தீமையான எண்ணங்களை அவன் கொண்டு வருகிறான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பாவ சிந்தனைகளை கொண்டு வருகிறான், அசுத்த எண்ணங்களை கொண்டு வருகிறான். ஆகையினால துன்மார்க்கன் மாத்திரம் மனம் திரும்பினா போதாது. நாம் சிந்தனைக்குள்ள இடம் கொடுத்து கொண்டே இருந்தால் நாம கூட ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தம் அடைவதற்கு, சுத்திகரிக்கப்படுவதற்கு, பூரணத்துக்கு நேராக கடந்து செல்வதற்கு நமக்குள்ளேயும் மனம் திரும்புதல் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய மனம் அடிக்கடி திரும்பணும். பல நேரங்களில் பல தெய்வ பிள்ளைகளுடைய மனம் பாருங்க, ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம பாடல்ல பாடினோம், சிலுவையை முன்னால் உலகமே என் பின்னால் சொல்லி பாடினோம். ஆனா இதற்கு நேர் மாறாக அநேக நேரங்களில் தெய்வ பிள்ளைகளுடைய மனம் என்ன செய்கிறது? சிலுவையை பின்னால தள்ளிட்டு உலகத்துக்கு நேராக மனம் திரும்புகிறது. அல்லேலூயா. உலகத்துல எதை அனுபவிக்கலாம், எதை வாங்கலாம், ஸ்தோத்திரம், ஆடைய கண்டா மனம் அங்க இழுக்கிறது, நகையை கண்டா மனம் இங்க இழுக்கிறது. ஸ்தோத்திரம். வாலிபர்களுக்கு வாலிப பிள்ளைகளை கண்டா மனம் இழுக்கிறது, வாலிப பிள்ளைகளுக்கு அழகான வாட்ட சாட்டமான வாலிபங்களை கண்டா மனம் அங்க இழுக்கிறது, ஒரு பொருளை கண்டா மனம் இழுக்கிறது. இந்த உலகத்திற்குரிய அநேக காரியங்களில் அழிந்து போகிற நரகத்துக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக வழிநடத்துகிறதான அநேக காரியங்களில தேவனுடைய பிள்ளைகளுடைய மனம் கூட என்ன செய்கிறது? இழுக்கப்படுகிறது, அதற்கு நேராக திருப்பப்படுகிறது. ஸ்தோத்திரம். பல நேரங்களில் உலகத்துக்குரிய காரியத்தில் வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம், எப்படி வாழ்க்கையில வசதியா வரலாம், எப்படி பணக்காரர்களா மாறலாம், எப்படி ஐஸ்வர்யவான்களாய் மாறலாம் என்று சொல்லி தன்னுடைய மனம் அதையே நாடுகிறது. அந்த நேரத்தில் பரலோக மனம் பின்னால போய்விடுகிறது, பரலோகத்தை குறித்த மனம் பின்னால போய்விடுகிறது, சிலுவை பின்னால போய்விடுகிறது, இயேசு பின்னால போய்விடுகிறார். உலகத்துல எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம், எப்படி பெரிய ஆளா மாறலாம், எப்படி வசதியில வரலாம், எப்படி மேல வந்து உட்காரலாம், அவங்க மனம் இதுவை நாடி விடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ மனம் திரும்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில நீ பிழைக்க வேண்டுமானா, உன்னை குறித்து மற்றவர்கள் பரவாயில்லை, அவர் பிரச்சிட்டா இனி முன்னேறிடுவா என்று சொல்லுகிற அளவுல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் உங்க சிந்தனையில் ஏற்பட்டிருக்கிற காரியங்களுக்கு பின்னால் போகிற அவைகளை விட்டு உங்க மனம் இயேசுவின் பக்கமாக திரும்ப வேண்டும். உங்கள் மனம் பரலோகத்தின் பக்கமாய் திரும்ப வேண்டும். இயேசுவின் பின்னாலும் பரலோகத்தை தேடி நம்முடைய வாழ்க்கையில மனம் தேடிக்கொண்டே இருக்குமானால், நாடிக்கொண்டே இருக்குமானால், நம்முடைய மனம் இயேசுவை பரலோகத்தை எப்பொழுது நான் சென்றடைவேன், எப்பொழுது அவருடைய முகத்தை நான் பார்ப்பேன், எப்பொழுது என்னுடைய சொந்த வீட்டுக்கு போவேன், பரலோகத்தில் எனக்கு வீடு எப்படி இருக்கும், உலகத்துல என் வீடு இப்படி இருக்கிறது, என் படுக்கை அறை எப்படி இருக்கிறது, ஆனா பரலோகத்துல நான் எப்படி இருப்பேன், பரலோகத்தில் என்னுடைய வீடு எப்படி இருக்கும், அங்க நான் எப்படி ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டு இருப்பேன் என்கிறதையே பரலோக சிந்தை உடையவர்களாக நம்முடைய மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அபிதமாய் யாருடைய மனம் திரும்புகிறதோ அவர்களை இந்த பூலோக வாழ்க்கையில கர்த்தர் கைவிடுகிறது இல்லை, அவர்களை மறந்து விடுகிறது இல்லை, அவர்களை தள்ளி விடுகிறது இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையை கூட தேவனாய கர்த்தர் பிழைக்க செய்து அவர்களை வாழ்ந்திருக்க செய்கிறார். அல்லேலூயா. அவர்களை தான் கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்கிறேன் சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது பல நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில மனம் மாறுகிற நேரம்
நேரத்துல மரணத்திற்கு கூட தேவனாய கர்த்தர்களை தப்புவித்து கர்த்தர்களை பாதுகாத்து இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், நினிவே பட்டணத்தார் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினதை பார்த்து, அவருடைய மனம் திரும்பினதை பார்த்து, அவருடைய நினைவுகள் தோற்றம் எல்லாம் பொல்லாத வழிகள், பொல்லாத காரியங்கள், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு அக்கிரமம் செய்துவிட்டு அவர்களை அழ வைத்து விட்டு வேதனைப்படுத்தி விட்டு வேடிக்கை பார்த்து சிரிப்பதுதான் நினிவே பட்டணத்தாருடைய பொழுதுபோக்காய் இருந்தது. ஆனா யோனா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை மூலமாய் போய் ஒரு வார்த்தை தான் சொன்னா, நீங்க எல்லாம் மனம் திரும்பலன்னா என்ன 40 நாள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அல்லேலூயா. இந்த 40 நாளுக்குள்ளால நீ மனம் திரும்பலன்னா இந்த பட்டணத்துல ஒரு மனுஷன் கூட இல்லாம கர்த்தர் எல்லாரையும் அழித்து போடும், அந்த பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறார் என்று சொல்லி அந்த எச்சரிப்பின் வார்த்தை சொன்ன உடனே அந்த நினிவே பட்டணத்தார் ராஜா முதல் பெரியவர்கள் சிறியவர்கள் வரைக்கும் என்ன செய்தார்களா, அப்படியே பயந்து தங்களுடைய அப்படிப்பட்ட அந்த பொல்லாத வழியை விட்டு அவருடைய மனதை தேவன் பக்கமாக திருப்பினார்களாம். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்பட ஆரம்பித்தார்கள். தங்களுடைய மனதை நல்வழிப்படுத்த ஆரம்பித்தார்கள். தங்களுடைய இருதயத்தை புதிதாக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா பொல்லாத வழிகளை விட்டு தேவன் பக்கமாக அவர்கள் திரும்புகிறதை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. அவர் பார்த்து பாருங்க, எந்த ஜனங்களை 40 நாளைக்குள்ளால நான் அழித்து போடுவேன், கொன்று போடுவேன் என்று சொன்னாரோ அந்த ஜனங்களை கர்த்தர் திரும்ப பிழைத்து அவர்களை பல ஆண்டு காலங்கள் உயிரோட வாழ வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில பல வியாதிஸ்தரை பார்த்து கூட பாருங்க, ஸ்தோத்திர வைத்தியர்கள் சொல்லுவாங்க, டாக்டர்கள் சொல்லுவாங்க, இனி அவ்வளவுதான், இனி இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவ்வளவுதான், இன்னும் நல்லா இருந்தா 1 வருஷம் 1.5 வருஷம் இல்லைன்னா கொஞ்ச நாள் தான், அவ்வளவுதான், அதுக்கு பிற்பாடு அவங்களை காப்பாற்ற முடியாது, முடிந்தது என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலரை மற்ற ஸ்தோத்திரம் பாருங்க, பிரஜாதி ஜனங்களை குறி சொல்லுகிறவர்கள், ஜாதகம் பார்க்கிற ஜாதகம் சொல்லுகிறவர்கள் அவர்களும் சொல்லுவாங்க, இவனுக்கு ஆயுசு காலம் இவ்வளவுதான், இத்தனை வயசு வரை தான் இருப்பான். அல்லேலூயா. இத்தனை வயசு வரதான் இருப்பான்னு சொல்லுவாங்க. குறி சொல்லுகிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாக, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு முன்பதாக ஒரு முறை ஒரு குறி சொல்லுகிற ஒருவர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ இருக்க போகிற வயசு எத்தனை தெரியுமா? 32 வயசு வரை தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. உனக்கு ஆயுசு காலம் 32. என் கையை பிடிச்சு பார்த்து சொன்ன, உனக்கு ஆயுசு காலம் கூடுதல் இல்லை, 32 வயசு வரை தான் இருப்ப, அது வரைக்கும் தான் ஆயுசு காலம், அது பிறகு இந்த உலகத்தோட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரனை பாருங்க, 56 முடிந்திருக்கிறது. இயேசு என்னை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனம் திரும்புகிற எந்த மனுஷனையும் ஆண்டவர் வாழ வைத்து மருத்துவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பொய்யாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். குறி சொல்லுகிறவர்கள், மந்திரவாதிகள், ஜாதகம் பார்க்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் பொய்யாய் மாற்றுவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பினால் வாழ்வு கிடைக்கும், மனம் திரும்பினால் ஜீவன் கிடைக்கும், மனம் திரும்பினால் நீடித்த நாட்களாக இன்னும் இந்த பூமியில வாழ முடியும். மனம் திரும்பினால் பரலோக வாழ்க்கையும் கூட நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளலாம். கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம் 12 16 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால், மனாசே என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய தகப்பன் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவன். அவனை போல கர்த்தரை நேசித்து அநேக காரியங்களில் தேசத்தை பரிசுத்தப்படுத்தின, தேவன் அன்பு காட்டின ராஜா. அவனுக்கு முன்னே இல்லையா, அவனுக்கு
பின்னை இல்லையா. அந்த அளவுக்கு அவன் ஆண்டவரை சிநேகித்தான நல்ல பக்தி உள்ள ஒரு ராஜா. ஆனா அப்படிப்பட்ட பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்திருக்கிற பாருங்க ஒரு குமாரன் மனாசே. அவன் மகா விக்கிரக ஆராதனைக்காரராயிருந்தான். ஆண்டவருக்கு விரோதமாக எரிச்சல் முட்டுகிறவனாக, கோபம் முட்டுகிறவனாக, தகப்பன் எந்த அளவுக்கு தேசத்தையும் ஆலயத்தையும் பரிசுத்தப்படுத்தினானோ அந்த அளவுக்கு தேசத்தையும் ஆலயத்தையும் தீட்டுப்படுத்துகிறவனாக, அருவருப்பான காரியங்களை செய்கிறவனாய் அவன் காணப்பட்டான். இதனால கர்த்தர் என்ன செய்தார்? அவனை அசீரியா ராஜாவினுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அசீரியாவினுடைய சேனைகள் வந்தது பாருங்க, அந்த தேசத்தை கைப்பற்றி ஸ்தோத்திரம். இந்த மனாசே என்கிற ராஜாவை எதிர்ச்சிட்டாங்க, விலங்குல மாட்டி நேர அசீரியா தேசத்துக்கு பாபிலோனுக்கு கொண்டு போய் விட்டார்கள். பாபிலோன் தேசத்துல அசீரியா ராஜாவுடைய கரத்துல மாட்டி விலங்குல போட்டு கொண்டு போன ஒருத்தர் கூட திரும்பி வந்த சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் அங்கேயே என்ன செய்திருக்கிறார்கள்? மரணம் அடைந்திருக்கிறார்கள். பலரை அவர்களை பல ராஜாக்களை அபிதமாய் கொண்டு போய் கொலை செய்திருக்கிறான். பலருடைய சிறையில சாகுவதற்கு கிடைத்தவர்கள் மறித்திருக்கிறார்கள். ஆனா இந்த மனாசேயினுடைய வாழ்க்கையில மாத்திரம் கர்த்தர் என்ன செய்தார்னா, திரும்ப அவனுடைய ஜீவனம் தப்பி பிழைத்து சிறையிருப்பிலிருந்தும் விடுதலையாக்கி அவனுடைய வாழ்க்கையில பாபிலோனை விட்டு அவன் திரும்ப தன்னுடைய தேசத்தில் எருசலேமில் வந்து திரும்ப ராஜாவா இருந்து இன்னும் அநேக ஆண்டு காலங்கள் ஆளுகை செய்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். எதனால தெரியுமா? நான் வாசிக்கிற அந்த வசனத்துல 2 நாளாக 33, 12, 16 வரைக்கும் வாசித்து பார்த்தால் பாருங்க, அந்த இடத்துல இருந்து தன்னுடைய வாழ்க்கையில பாவங்களை அறிக்கையிட்டு மனம் கசந்து அழுது ஜெபித்தானாம். அல்லேலூயா. ஐயோ, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன், தெய்வ பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா எவ்வளவு பெரிய பக்திமான், ஆண்டவரை எவ்வளவு நேசித்தவன். மோசே பண்ணின வெண்கல அந்த சர்ப்பத்தை கூட உடைச்சு போட்டவ, தேசத்தை எல்லாம் சுத்திகரித்தவ. அவ்வளவு பெரிய ஒரு பக்திமானுடைய குடும்பத்துல பிறந்தனா என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நான் நடந்துட்டனே, இப்படியெல்லாம் நான் ஜீவித்தனே, இப்படியெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதுனால, கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை நான் செய்ததுனால இன்றைக்கு விலங்குல அடைக்கப்பட்டு ஐயோ நான் சிறையிருப்புக்குள்ளால வேதனை அனுபவிக்கிறேனே என்று சொல்லி அவனுடைய சமூகத்துல தன் பாவங்களுக்காக அழுதான். அவன் கெஞ்சினா பாருங்க, ஒரு தீர்மானம் பண்ணினா, என் வாழ்க்கையில விடுதலை மட்டும் கிடைச்சிட்டுனா நான் தேசத்துல போய் என் அப்பா செய்தது போல நான் மறுபடியும் எல்லா சுத்தங்களை அருவறுப்புகளை நீக்கி நான் பரிசுத்தமாக்குவேன் சொல்லி தீர்மானத்தோட மனம் மாறி அழுது கெஞ்சி பாவரிக்க செய்து ஜெபித்தான். ஆகையினால கர்த்தர் அவனை பிழைக்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாபிலோனையே அவன் அழிந்து போகாதபடிக்கு, அசீரியா ராஜாவினுடைய பட்டயத்தினால அவன் மாண்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவனை உயிர் பிழைக்க செய்து விடுதலையும் கிடைக்க செய்து தன்னுடைய சொந்த தேசத்துல வந்து மீண்டும் ராஜாவாக வீற்றிருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பல நேரங்களில் பெற்றோர் நல்ல தெய்வ பக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். பெற்றோருக்குள்ள பக்தி இருக்கிறது. அம்மா எப்பவும் ஜெபம் பண்ணுவான், ஆனா பிள்ளை எதுல இருப்பான் தெரியுமா? செல்ல எடுத்து நோண்டிட்டு அதிலே பார்த்துட்டு இருப்பா. அதுல இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காட்சியை பார்க்கிறா, சினிமாவை பார்க்கிறா, சீரியலை பார்க்கிறா. இன்னும் அதுல இருக்கிறதான யூடியூப்ல போய் அதுல இருக்கிற எல்லா சுத்த காட்சிகள், அருவருப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறா பாருங்க. ஆனா தாயோ வேதத்தை வாசிக்கிறா. தாயை செபாரையில பார்க்கலாம், ஆனா பிள்ளைய கையில செல்லும் கையுமா சுத்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறாய் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய குடும்பங்கள்ல பெற்றோர்களிடத்துல தெய்வபக்தி இருக்கிறது, பிள்ளைகளிடத்திலோ தெய்வபக்தி இல்ல, மனம் திரும்பல. அவனுடைய கையில மொபைலை வைத்து அருவருப்பான காட்சிகளை பார்த்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தன்னுடைய மனதை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவராய் கர்த்தர் இந்த நாளைய ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை தருகிறார். நீ மனம் திரும்பலனா, உன் வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்களை விட்டு, பாவங்களை விட்டு நீ மனம் திரும்பலனா, அந்த எசேக்கியா ராஜாவுடைய குமாரனாகிய பக்தியுள்ள குடும்பத்தில் உள்ள குமாரனாகிய மனாசேயை எப்படி அவன் விலங்கிலிட்டு நெருக்க ஒப்பு கொடுத்தாரோ அதே போல சமயத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். அல்லேலூயா.
அல்லேலூயா. பெற்றோர் சில நேரத்துல பரிசுத்தமாக இருப்பாங்க பாருங்க. அவருடைய திருமணம் எல்லாம் நல்ல ஒரு பரிசுத்த திருமணம். அவருடைய கார்டிலே போட்டு இருப்பாங்க, பரிசுத்த மெய் விவாக அழைப்புதல் சொல்லி போட்டு இருப்பாங்க. நல்ல பரிசுத்த திருமணம், பக்தியாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா பிள்ளைகளை பாருங்க, அப்படிப்பட்ட பரிசுத்தமாக வாழ்ந்த பிள்ளைகளுக்கு பாருங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளில வாலிப பிராயத்துல வருகிற நேரத்துல லௌலியத்துல விழுந்துடுறாங்க, அசுத்தத்துல விழுந்துடுறாங்க. பாருங்க, பயமே இல்லாமல் வாலிபர்களோடு பேசுகிறாங்க, பயமே இல்லாமல் தேவனுக்கு பயப்படுகிற பயமே இல்லாமல் வாலிப பையங்களோட சுத்த ஆரம்பிச்சுக்கிறாங்க. தள்ள செபத்துல இருப்பா, வேத வாசித்து இருப்பா, இவ போய் வாலிபனோட போய் அடுத்த அறையில இருந்து பேசி கொண்டிருப்பா, தள்ள வேதத்தை வாசித்து கொண்டு இருப்பா, இவ்வளவு அடுத்த அறையில போய் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. நாட்கள் வருகிறது என்பதை நினைத்துக்கொள். நீ மனம் திரும்பலனா இந்த மனசை போல கர்த்தரை நெருக்கி மனக்கசந்து அழுவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவர் அதை எச்சரிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். நீ மனம் திரும்பினா நீ பிழைப்ப. பைபிளை சொல்லுகிறது, லௌலிய துக்கம் மரணத்தை உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த லௌலியத்தை விட்டு நீ மனம் திரும்பினா, அசுத்த வார்த்தைகளை விட்டு, அசுத்த கிரியைகளை விட்டு, அசுத்த காட்சிகளை விட்டு நீ மனம் திரும்பினார், கர்த்தர் உன்னை பிழைக்க செய்வார், வாழ்ந்திருக்க செய்வார், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், முடிவில் பரலோக பாக்கியத்தின் பேரின்பத்தை அனுபவிக்க செய்வார். கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லூக்கான சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தார். சகேயு தன்னுடைய வாழ்க்கையில அவன் மனம் மாறினான். ஆண்டவர் அவனை சந்தித்த வேளையில காட்டத்தை மரத்திலிருந்து, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுல தங்க போறேன்னு சொல்லி தேவனுடைய சத்தத்தை கேட்ட வேளையில கர்த்தர் அவனோடு பேசின வேளையில ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவன் அன்றைக்கே பாவங்களை அறிக்கையிட்டு தன்னுடைய வாழ்க்கையில மனம் மாறினான். பாருங்க, இயேசு சொன்னார், அந்த வீட்டுக்குள்ளால பிரவேசிக்கும் பொழுது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். அல்லேலூயா. நீ மனம் திரும்பினா கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை தருவார். வாலிப நாட்கள்ல வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க ரட்சிப்புக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. ஞானஸ்நானத்தை குறித்து 1000 சத்தியத்தை கேட்டாலும் பயம் இல்ல. நீ இப்போ மரித்தா நீ எங்க போவ, நரகத்துக்கு போய்வன் சொல்லி நரகத்தை குறித்து, பாதாளத்தை குறித்து பேசினாலும் அவர்களுக்கு பயம் இல்ல. அவருடைய கண்களில, சிந்தனையில, இருதயத்துல அவர்களுக்கு பாவ இன்பம் நிறைந்திருக்கிறது. அதை நோக்கி ஓடுகிறதுனால தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு மனம் இல்ல, பாவத்தை விடுவதற்கு மனம் இல்ல, அசுத்தத்தை விடக்கு மனம் இல்ல, அந்த வாலிபனோடு பேசுகிறத நிறுத்துவதற்கு மனம் இல்ல. ஆகையினால ஞானஸ்நானத்தை தள்ளிப்படுகிறார்கள், ஆகையினால பரிசுத்தாவியை தள்ளிப்படுகிறார்கள், ஆகையினால் தேவனுடைய மகா பரிசுத்தமான அவருடைய சரீரம் ரத்தமாய் இருக்கிற பந்திய தள்ளிப்படுகிறார்கள். நீ தள்ளிப்படுகிறதுனால இயேசுவை பரலோகத்தை விட்டு உன்னையும் தள்ளிப்படுகிறார் என்பதை மறந்து விடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனம் திரும்பினா, ஒரு வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பினா நீ பிழைப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை ஒதுக்கி வச்சிரு, டிவியை ஒதுக்கி வச்சிரு, வேதத்தை கையில் எடு, வாசி, தியானம் பண்ணு, நீ ஜெபி. அம்மா ஒரு அறையில ஜெபித்தாங்களா, நீ கூட போய் இருந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இல்லைன்னா தனியா ஜெபிக்கணும். வாழ்க்கை அந்தரங்கத்தில் இருக்கிற அநேக காரியங்களை ஆண்டோட்ட வெளிப்படையா சொல்லி அழுது ஜெபிக்கணும் தோணுதா, அறையை பூட்டிக்கு உள்ள போய் உட்கார்ந்து அழுது நீ ஜெபம் பண்ணு. இதுதான் உன்னுடைய மனம் திரும்புதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல நாம் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பாருங்க, சவுல் அன்னைக்கு தேவனுடைய சபைக்கு விரோதமாக அதை பாழாக்கணும்னு சொல்லி போனான். தமஸ்கு ரோட்ல கர்த்தர் அவனை சந்தித்தார், அவனை பேர் சொல்லி அழைத்தார். அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்பினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மனம் திரும்பி இப்போ அவனை குறித்து, சவுலை குறித்து அனனியா என்கிற தீர்க்கதரிசனத்துல கர்த்தர் பேசும் பொழுதே சொல்லுகிறார். பாருங்க, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அனனியாட்ட நீ போய் அவனுக்காக ஜெபின்னு சொன்ன வேளையில பயந்தோம். ஐயோ, ரொம்ப கொடூரமானவன், ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமா செயல்பட நான் எப்படி போகிறது? கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், இல்ல, அவன் இப்ப மனம் திரும்பிட்டான், அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. மனம் திரும்புகிற தேவனுடைய
பிள்ளை கையில பைபிளை எடுப்ப. அல்லேலூயா. மனம் திரும்புகிற தேவனுடைய பிள்ளை நீ ஜெபத்திற்கு முழங்கால் படியிடுவ. ஆண்டவருக்கு சமூகத்துல உனக்கு ஜெபிக்க மனம் இல்ல, வேதத்தை கையில் எடுக்க மனம் இல்ல, ஆராதனையில பங்கெடுக்கிறதை ஏதோ பெற்றோருடைய வற்புறுத்தல் பேரில் நீ வருகிறாய் என்று சொன்னால் உன் மனம் வேறே திரும்பி விட்டது. உலகத்தின் பின்னே, பாவத்தின் பின்னே, சாத்தானின் இன்பத்தின் பின்னே திரும்பி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என்னத்தான் பழைய பாட்டுல ஒரு பக்தன் பாடி இருக்கிறார், மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. சில வாலிபர்களுடைய அழகை இச்சிப்பாங்க சில, அது வெறும் மண்ணுன்னு நினைச்சிக்க. ஆண்டவர் மண்ணுல உருவாக்குனது. அல்லேலூயா. அது மண்ணு, அது மண்ணுக்கு திரும்பி மண்ணோட மண்ணா போகிறது. ஸ்தோத்திரம். இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கமாகிய இயேசுவை வாழ்க்கையில விடாத. அல்லேலூயா. இந்த மாணிக்கம் உனக்கு ஜீவனை தரும், இந்த மாணிக்கம் உனக்கு வாழ்வை தரும், இந்த மாணிக்கம் உன்னை வாழ்ந்திருக்க செய்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி பரலோக ராஜ்யத்தில் உன்னை கூட்டி சேர்க்கும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் பிழைக்க வேண்டுமானா நாம என்ன செய்யணும்? யார் தான் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் பிழைத்துக் கொள்ளுவார்கள்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 17வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 17வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாவதில்லை, பிழைக்கவே பிழைப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பல நேரங்கள்ல பெற்றோருடைய பாவங்கள், பெற்றோருடைய அக்கிரமங்கள், பெற்றோருடைய வாழ்க்கையில செய்த தப்பினங்கள் சாபமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். பாருங்க, வேதத்துல நாம் வாசித்து பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் பிதாக்களுடைய அக்கிரமத்தை நான் பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் சொல்கிறார். கத்தோலிக்க வேத புஸ்தகத்துல திருவிவிலியத்துல 20வது அத்தியாயம் விடுதலை பயணம் 20வது அத்தியாயம் அதனுடைய 4-5 வசனத்துல வாசித்து பார்த்தால் முற்பிதாக்களுடைய அந்த பாவங்களை பிள்ளைகளிடத்துல தண்டித்து தீர்ப்பேன். எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை நான் தண்டித்து தீர்ப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். பிதாக்களுடைய பாவம் பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், பிள்ளைகளிடத்துல நான் தண்டிப்பேன். அது உனக்கு சாபமாக வந்து உன் வாழ்க்கையில முன்னேற விடாம உன் வாழ்க்கையில சில நேரங்களில் வியாதியை கொண்டு வரும், தோல்வியை கொண்டு வரும், மன கஷ்டத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கெடுக்கும், வாழதை விட சத்தரலாமா என்கிற நிலை உன்னுடைய வாழ்க்கையில வரும். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையே ஸ்தோத்திரம், நீ மனம் திரும்பினால், அல்லேலூயா, நீ மனம் திரும்பினால் அந்த பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவங்க தலைமையில வைப்பேன், ஆனா நீ படைச்சிருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. நீ மனம் திரும்பினா அவங்க செய்த தப்பிதத்தை ஓண்ட கூட்ட மாட்டேன், அவங்க சாபத்தை உன் தலையில நான் சுமத்த மாட்டேன், அவங்க பாவத்தை உன் மேல வரவிட மாட்டேன், உன்னை நான் பிழைத்து வாழ்ந்திருக்க செய்வேன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப பெற்றோர் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், சில விசுவாச பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? வாழ்ந்திருக்க வேண்டுமானால், கர்த்தர் பிழைக்க செய்ய வேண்டுமானால் 17வது வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில சிறுமையானவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தான் ஏழைகள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, வசதியில குறைந்தவங்க இருக்கிறாங்க. பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டு கூட சில நேரத்தில் கஷ்டப்பட்டு ஆகாரத்திற்காக சிலர் என்ன செய்வாங்க? போய் அடுத்த வீட்டுல அரிசி கடன் வாங்குவாங்க, ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாம சில நேரத்தில் அடுத்த வீட்டுல போய் பணத்தை கடன் வாங்குவாங்க. ஒரு காரியத்தை செய்ய முடியாம வியாதியில் அகப்பட்டுட்டா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு மருத்துவர்களை கொடுப்பதற்காக சில நேரங்கள்ல போய் என்ன செய்வாங்க? மற்றவர்கிட்ட கடன் வாங்குவாங்க, சில நேரத்துல வட்டிக்கு எடுப்பாங்க. இந்த காரியம் எல்லாம் சிறுமையானவர்கள் தான் செய்யறாங்க. அல்லேலூயா. வசதி உள்ளவர்கள் போய் மற்றவர்கிட்ட கடன் வாங்குறது இல்ல, வசதி உள்ளவர்கள் போய் வட்டிக்கு வாங்குறது இல்ல, அடுத்த வீடுகள்ல போய் கேட்கறது இல்ல, சிறுமையானவர்கள் அதை செய்யறாங்க. ஆனா அபிதமாய் கஷ்டப்படுகிற வாழ்க்கையில நலிந்த நிலையில் காணப்படுகிற அந்த
சிறுமையானவர்கள் தன்னுடைய அவசரத்திற்காக, தன்னுடைய கஷ்டத்திற்காக, தன்னுடைய உதவிக்காக, தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக சில நன்மைகளை உன்னிடத்துல கேட்டா நீ அதை கொடுத்துட்டு நீ அதுல போய் நீ வட்டி வேணும், எனக்கு பரிசு வேணும், எனக்கு டெய்லி வட்டி வேணும், வார வட்டி வேணும், மாச வட்டி வேணும், பிளைடு வட்டி வேணும், எனக்கு மீட்டர் வட்டி வேணும்னு சொல்லி நீ வட்டி வாங்கினியன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் நீ பிழைக்கவே முடியாதுன்னு சொல்ற. அல்லேலூயா. அப்படியான நீ வாழ்ந்திருக்க முடியாது. நீ நினைக்கிற வட்டி வாங்கினாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் நினைக்கிற, வட்டி வாங்கினாதான் வாழ்க்கையில வசதியான வாழ்க்கை வாழலாம்னு சொல்லி நினைக்கிற, வட்டி வாங்கினாதான் வாழ்க்கையில ஐஸ்வர்யவனாய் வாழலாம் நினைக்கிற. ஆனா நீ வாழுவ. ஆனா இமைப்பொழுது ஸ்தோத்திரம் தண்ணீரிலிருந்து எழும்புகிற அந்த குமிழ போல நீ வாங்கின வட்டியை கொண்டு உன்னுடைய ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தொடங்குவ, முடிக்க மாட்ட. உன் முடிவு தரித்திரத்துல உச்சக்கட்டத்துல போய் எல்லாம் இழந்துதான் நீ முடிப்ப. பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகையினால் சிறுமையானவர்களுக்கு நீ உதவி செய்கிறாயா? அவர்களுக்கு கடனாக கொடு. கடனா கொடுத்த திரும்பி தர மாட்டாங்களே சொன்னா நீ கூடுதலா கொடுக்காத. உன்னால சின்ன ஒரு உதவி ஸ்தோத்திரம் நீ கொடுத்துப்ப, கர்த்தரோட ஆசீர்வதிப்ப. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கொடுத்ததை அந்த மனுஷன் தரமாட்டான். ஏன்னா நீ கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் வசதி தக்கப்படி நீ கொடுக்கிற, உன் மனதில் இருக்கிறதற்குபடி கொடுக்கிற. அவனும் ஒன்னில்லாத நிலையை தான் கேட்க வந்திருக்கிறான், அதனால் தரமாட்டான். ஆனா நீ மன இறங்கி உற்சாகமாய் அதை செய்கிற நேரத்தில் அதை யார் தருவாங்கன்னா கர்த்தர் தருவாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ வட்டி வாங்கினீன்னா கர்த்தர் தர மாட்டார். உன்னை இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாளில ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவார். நீ வட்டி வாங்கி சம்பாத்தியம் பண்ணின உன்னுடைய மாளிகை, வீடு, ஆஸ்தி, நகை, நட்டு எல்லாம் ஒரு நாள் அழிவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுவார். பைபிள் சொல்லுது இது மாற்றமில்லாத பொய்யுரையாத வேதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியம்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாயா, என்ன வட்டி வேண்டாம், பலிசையும் வேண்டாம். சரி என்னால ஒரு உதவி செய்ய முடியுமா? ஏமா நான் உனக்கு வட்டி தரலாம், என் பணம் எல்லாம் நான் தந்துட மாட்டேன், பின்னால முடிஞ்ச ஒரு உதவியை உனக்கு தாரேன், நீ எனக்கு திருப்பி தராண்டான்னு சொல்லி கொடுத்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறார் உன்னை நான் வாழ்ந்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நீ அதுல மனமாறி இருக்கிறா. உன் பிதாக்கள் எவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்த பாவியா இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய சாபங்கள் நெருங்கி வந்தாலும் சரி, இந்த காரியத்துல நீ செயல்பட்டு ஆண்டவருக்கு வார்த்தைக்கு பயந்து ஜீவிக்கிற நேரத்துல என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் உன்னை பிழைத்து உன்னை வாழ்ந்திருக்க செய்வேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.